அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே மேக்கப் வந்து நமக்கு நல்ல ஒரு சிம்பிளா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப ஹெவியா வந்து உங்களோட ஸ்கின்னை விட ஒரு டோன் 2 டோன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி உங்களோட மேக்கப் இருக்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து போட்டோ ஃபேஸ்க்கும் சரி, நீங்க நார்மலா நின்னு ஒருத்தர் வந்து 1 to 1 டைரக்டா மீட் பண்ணும்போதும் உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கணும். சரிங்களா? சட்டில் மீன்ஸ் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ் எல்லாமே கவர் ஆகி இருக்கணும். அதாவது உங்களை விட ஒரு டோன் பிரைட்டரா வந்து ரொம்ப பிரைட்டரா வந்து தெரியக்கூடாது. சரிங்களா? சோ ஸ்கின்னை வந்து என்னோட டோன், என்னோட ஸ்கின் நான் மேக்கப் போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? சோ மேக்கப் அப்படின்றது இன்னும் என்னன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ், அந்த பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி பே ஆஃப் லுக்ல வந்து அது இருக்கணும். சோ அதுதான் வந்து பேசிக்கா மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம். சோ மேக்கப் அப்படின்றதுன்னா ஒரு சிலர் எப்படி இதை வந்து பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பார்க்கும்பொழுது இப்ப என்னோட ஸ்கின்ல மேக்கப் இருக்கு. சரிங்களா? சோ இதுவே வந்து ஒரு சிலர் வந்து மேக்கப் போட்டிருப்பாங்க. வைப் பண்ணும்பொழுது என்னோட முகம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். சோ ஆஃப்டர் மேக்கப் வந்து என்னோட ஓவரால் லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். சோ நானா வந்து தெரிய மாட்டேன். சோ மோஸ்ட் ஆஃப் த பிரைடோட கன்சர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து நானா தெரியணும் என்னோட போட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்படின்ற ஒரு கன்சர்ன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சோ அதுக்காக தான் சொல்றேன். சோ மேக்கப் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஹெவி லுக் கொடுக்க கூடாது. அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபிளாலஸா ஈவனா இருக்கக்கூடிய மேக்கப் தான் வந்து நீங்க ரெகுலரா வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ இந்த கேட்டகரியில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதாவது நீங்க யூஸ் பண்ணிருக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கன்சீலும் பண்ணிருக்கணும், கவரப்பும் ஆயிருக்கணும். சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஃபேஸ வந்து எக்ஸாக்டா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சோ நீங்க அதுதான் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ மேக்கப் அப்படின்றது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன். உங்களை விட ஒரு டோன் பிரைட்டரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட செல்ஃப் அது பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும். பட் மேக்கப் வந்து உங்களோட போட்டோ ஃப்ரேமுக்குலாம் வந்து மொத்தமா கலர் வந்து டிஃபர் ஆகாம இருக்கணும். சோ இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ஒன் ஸ்டெப்ல வந்து நான் யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மிலான்ல ப்ரோ பர்ஃபெக்ட் கன்சீலர் வந்து அதுக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன். சரிங்களா? சோ இந்த ப்ரோ பர்ஃபெக்ட் கன்சீலர் உங்களோட ஸ்கின்னுக்கு மல்டி பர்பஸ்க்கு யூஸபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? சோ இந்த கன்சீலர் நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்றதுக்கான ஒர்க்கையுமே இது கொடுக்கும். சோ உங்களோட ஸ்கின்ல வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, இல்லைன்னா அன்இவன் பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே என்னோட ஸ்கின்ல வந்து மேக்கப் அப்படின்னு யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்கார்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பரா எனக்கு கவர் அப் ஆகல. சோ அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்டை அடிஷ்னலா யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கன்சர்னுக்குமே நீங்க இந்த கன்சீலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கன்சீலர் உங்களுக்கு ஓவராலா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கவர் அப் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்கல்ப்டட் லுக் வந்து இது கொடுக்கும். அதாவது உங்களோட ஸ்கின்ல எக்ஸசிவா டபுள் சின் இருக்கு. சரிங்களா? சோ ஸ்கின்ல வந்து ப்ராப்பரான ஒரு ஷேப் இல்ல, ரொம்பவே வந்து அன்ஷேப்டா இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கட் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுப்போம். சோ கட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்றது தான் நம்மளோட கான்டூர் பார்ட். சோ கான்டூர் தான் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்கல்ப்டட் லுக்ல வந்து கொடுக்கும். சரிங்களா? சோ இதுல நம்மளோட கன்சீலர் நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட கன்சீலர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சரான ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? சோ இது நீங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பாச்சினஸோ இல்லைன்னா ரொம்ப ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியோ அந்த மாதிரி இருக்காது. சோ திக் கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இது பிளெண்ட் ஆகாது. சோ இது வந்து இதோட டெக்ஸ்சர் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதால சோ ப்ராப்பரான கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். அதையும் தாண்டி இது மேட் ஃபினிஷ். ஒரு கன்சீலர் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி வெட் லுக் வந்து கிரியேட் பண்ணும் இல்லைங்களா? சோ இது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணாது. சோ இது ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் பிளஸ் வந்து இது அலாங் வித் மேட் ஃபினிஷோட வரும். சோ இதை நீங்க அப்ளை பண்ணும்பொழுது ஸ்கின்ல வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு
ஈவனான ஒரு ஹை கவரேஜை இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதனால ஈவன் கவரேஜ் கொடுக்குது அப்படின்னாலே உங்களோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ஃபிளாலெஸ் ரேடியன்ட்டுக்கு மெயின்டைன் ஆகும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இதுல என்ரிச் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால இது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனையும் பேலன்ஸ் பண்ணி தரும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த டார்க்னஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்குமே இது வந்து ஒர்க் பண்ணும். நார்மலா அதர் பிராண்ட்ல எல்லாம் நீங்க கன்சீலர் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ஹை கான்செப்ட் வந்து மேக்கப் வந்து உங்களோட இருக்கக்கூடிய கஞ்சனை கவர் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இன்டர்னலா அது எந்த ஒர்க்குமே வந்து உங்களுக்கு பண்ணாது. பட் இதுல வந்து பப்பாயோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, பிளஸ் ஆல்மண்ட் ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதால ஸ்கின்னுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி தரும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தரா மெயின்டைன் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட், இந்த கன்சீலர் ரொம்ப ரொம்ப லாங்கர் பீரியடுக்கு ஸ்டேபிள் ஆகக்கூடிய ஒரு கன்சீலர். சரிங்களா? சோ இது வந்து உங்களோட கிரீஸ் லைன்ல எந்த விதமான ரிங்கிள்ஸும் ஃபைன் லைன்ஸும் விசிபிளா வந்து இது காட்டாது. சோ கிரீஸ் லைனை வந்து ப்ராப்பரா ஒரு கவரேஜ் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இந்த கன்சீலர்ல இருக்கு. சரிங்களா? சோ இதனால ஓவரால் உங்களோட மேக்கப் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சோ அதையும் தாண்டி இது வந்து உங்களோட ஓவரால் டே ஆஃப்ல வந்து எந்த விதமான கிரீஸ் லைன் ஷோ ஆகுறதோ இல்ல எந்த விதமான ரிங்கிள்ஸை வந்து ரொம்ப ஹையா வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி கொடுக்குதோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே இந்த கன்சீலர்ல நடக்காது. சரிங்களா? சோ இந்த கன்சீலர்ல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 3 ஷேட்ஸ் இருக்கு. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல விட்டமின் இயுமே இன்ஃபியூஸ்டு பண்ணிருக்கிறதால உங்களுக்கு லாங்கர் பீரியடுக்கு கவரேஜ் இது கொடுக்கும். அதையும் தாண்டி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்குமே இது இன்டர்னலா உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரும். சரிங்களா? சோ இந்த ப்ராடக்ட் அகெயின் இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூயல்டி ஃப்ரீ. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மினரலோட கண்டெயின் இருக்கு. அகெயின் இந்த ப்ராடக்ட் பார்பன் ஃப்ரீ. சரிங்களா? சோ இதுல 3 ஷேட்ஸ் இருக்கு அவைலபிலிட்டியா. சோ இந்த 3 ஷேட்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்டூர் பர்பஸ்க்குமே இந்த டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்டர் ஷேடை வந்து ஹைலைட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஷேடை வந்து ஓவரால் உங்களோட பிரான்சர் டைப்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இந்த கன்சீலர்ஸை டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் அண்டர் டோன் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸை வந்து கவரேஜ் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அகெயின் நம்மளோட இந்த கன்சீலர் 100% வீகன். ஸோ இதுல எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான உங்களுக்கு அனிமலோட இன்கிரீடியன்ட்டோ ஃபேட்டோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஸோ அகெயின் இது கிரீஸ் ப்ரூஃப் ஃபார்முலா. ஸோ அகெயின் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு இதுக்கான டெக்ஸ்சர் வந்து ரொம்ப வெல்வெட்டி ஸ்மூத்ல வந்து இதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நார்மலா நீங்க பிளெண்ட் பண்ணிட்டு லைட்டா நீங்க வந்து பிளெண்டர்ல டாப் பண்ணீங்கனாலே இது பிளெண்ட் ஆயிடும். இல்ல ஃபிங்கர்ல வச்சு நீங்க டாப் பண்ணீங்கனாலே பிளெண்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இதுக்காக ஒரு கன்சீலர் நீங்க அப்ளை பண்ணி நீங்க பிளெண்ட் பண்றதுக்குள்ளேயே ட்ரை ஆயிடும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சோ இந்த கன்சீலர் வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கொடுக்காது. சோ நீங்க அப்ளை பண்ணும்போது இது ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்ல வந்து பிளெண்டபிள் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த கன்சீலர்ல இருக்கு. சரிங்களா? சோ இந்த கன்சீலர் அகைன் 3 ஷேட்ஸ் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நல்ல ஃபேரர் காம்ப்ளெக்ஷன். சரிங்களா? எக்ஸ்ட்ரீமா ஃபேரர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு நீங்க 001 கொடுக்கலாம். 002 வந்து ஃபேர் டு மீடியம், 003 வந்து மீடியம் டு டார்க்கர் காம்ப்ளெக்ஷன். சோ இந்த 3 ஷேடுமே 3 ஸ்கின் டோனுக்கு வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? கிளியர் தானே? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க இப்ப என்கிட்ட क्वेश्चन பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹவ் டு அப்ளை கேட்டிருக்கீங்க. இந்த கன்சீலரை வந்து நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ ஃபவுண்டேஷன் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்து விசிபிள் ஆகுது, டார்க் சர்க்கிள்ஸ் விசிபிள் ஆகுது அப்படின்னா எங்கெல்லாம் உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் விசிபிள் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா?
சோ ப்ரீவியஸ்லி வந்து நீங்க கன்சீல் பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்ற ஒரு நார்ம் தான் இருந்தது மேக்கப் பொறுத்த வரைக்கும். பட் இப்ப அப்படி கிடையாது. சரிங்களா? சோ நீங்க ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்ல வந்து எங்கெல்லாம் ஸ்கார்ஸ் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேலேயும் விசிபிள் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்க அந்த ப்ராடக்ட் அன்லாக் பண்ணி எடுத்துட்டு ஒரு டிராப் வச்சுட்டு நீங்க பிளெண்டர்ல லைட்டா டேப் பண்ணிக்கோங்க, தேய்க்காதீங்க. சரிங்களா? சோ அப்ப அது வந்து ஈவனா உங்களுக்கு காட்டும். எந்த விதமான எக்ஸசிவான ஒரு பேட்ச் லுக்கோ இல்ல ஒயிட் காஸ்ட் மாதிரி எதுவுமே தெரியாது. நீங்க பேஸே வந்து கன்சீல் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் கன்சீல் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஆக்வர்டா தெரிய ஆரம்பிச்சிடும். கிளியரா? எஸ், பேபி கிரீம் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?